வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். வரக்காப்பல ஸ்ரீ முத்துமாரியம்பாள் கும்பாபிஷேக கிரியைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. வரக்காப்பல ஸ்ரீ முத்துமாரியம்பாள் கும்பாபிஷேக கிரியைகள் நாளை அதிகாலை 5:32 மகா கணபதி பூஜை வழிபாட்டுடன் ஆரம்பமாகின்றன. மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் தை மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை வரக்காப்பல அம்பேபுச கேகாலை மாவட்டத்திலே உள்ள இந்த வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நாளைய தினம் வியாழக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்பதாக 5:32 விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக கிரியைகள் நடைபெற்று தொடர்ந்து பூர்வாங்க கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மகா யாகாரம்பம், மறுநாள் சனிக்கிழமை 18ஆம் தேதி சனிக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு, அதேபோல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த மரக்காப்பளை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் பன்னெடுங்காலமாக கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயம் அந்த இடத்திலே இருந்து அம்பாள் அருள்வாழ்த்தி வருகின்றாள். இவ்வாறு இந்த ஆலயத்தை பரம்பரையாக அந்த குடும்ப ஆலயமாக நிர்வாகம் செய்து வருகின்ற திருவாளர் குமாரசிங்கம் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இந்த ஆலயம் சிறிய அளவிலே இருந்த ஆலயம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டு உள்வீதி பிரகாரங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே கொட்டகையிடப்பட்டு சிறந்த முறையிலே புதுப்பொலிவோடு இந்த ஆலய மிளர்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய 3வது கும்பாபிஷேகத்தை செய்து வைக்கின்ற பாக்கியமும் இந்த ஆலயத்தின் தர்மகர்த்தாவாக இருக்கின்ற குமாரசிங்கம் அவருடைய குடும்பத்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது 3வது கும்பாபிஷேகம். எனவே நாளை ஆரம்பிக்கின்றதாகிய பூர்வாங்கிரிகளே சகல அடியார்களும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் அனைவருக்கும் அன்னையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.